டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேலி பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். டேலி பிரைம் அப்படின்னு எடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏற்கனவே டேலி இஆர்பினே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளோட ரிப்போர்ட்ஸ் என்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி அக்சஸாக இருந்துச்சு என்ட்ரிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கெட்டிங்கில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ்லேயே இன்னுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபேஸ்புக், யூடியூப் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஃபோனில் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கூட எல்லாமே மவுஸ் அண்டு டச் ஸ்க்ரீன் கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பெரிய பேரலாக இருக்குது, ஒரே மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் அப்படியே டேலி எடுத்துருக்கேன், டேலியோட பிளாட்ஃபார்ம் டோட்டலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக அதுக்கு டேலிக்குன்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம வந்துட்டு நம்ம கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கிறதுன்றதுனால டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டேலி பிரைமில் வந்துட்டு நம்மளுக்கு டேலி யூஆர்பி9லேருந்து டேலி பிரைமுக்கு வந்து மாற்றும் போது நிறையவே நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. எல்லாமே அவைலபிள். எப்படின்னா நம்ம வந்துட்டு மவுஸை வச்சுட்டு கிளிக் பண்ணி நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கிற மாதிரியும், இன்கேஸ் ஃபியூச்சரில் அது ஒரு டச்சாக கூட வந்தாலும் வந்தது தான். ஏன்னா இப்போ நிறைய வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்ஸே நிறையா வந்துருச்சு. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலையும் கீபோர்டு இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது வரைக்கும் கூட நம்ம எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்துக்குமே டேலி பிரைம் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அந்த வகையில் டேலியில் பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம டேலி பிரைமில் நம்ம அட்வான்ஸாகவே நல்லாவே பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். நியூலி லான்ச் டேலி பிரைம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு நிறையவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாவே பண்ணுறேன். நீங்கள் நீட்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி அக்சஸ் நீங்கள் நிறையாவே பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நான் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்ட்டு பட்ஜெட்னு சொல்லி சொன்னேன். பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டோட சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரினா என்ன அப்படின்ற மாதிரி கிளியராக பார்க்கும்போது பட்ஜெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பணம் எப்படி வந்துட்டு செலவாகுது இல்லை பணம் எப்படி வருது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ரெடி பண்ணும்போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சில பீரியடுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் பட்ஜெட்ன்றது அந்த மாதிரியான ஃபார்மெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னா ஓல்ட் பட்ஜெட் போட முடியாது, லைஃப் டைம் பட்ஜெட்லாம் நம்ம கொடுக்க முடியாது. பட் பர்டிகுலராக ஒரு மந்த்துக்கோ இல்லை 1 வீக்குக்கோ 1 இயர்க்கோ ஆன பட்ஜெட்ஸ் நம்ம கொடுத்து இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பட்ஜெட் நம்ம கொடுக்க முடியும். அப்போ பட்ஜெட்டோட சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான ஃபண்டிங்ஸ் எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே பண்ண முடியும். பெஸ்ட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்கும் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடிய விஷயமும் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸோட இன்னொரு பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்டர்னலி நான் என்னோட பிஸ்னஸவே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இல்லை வேற ஒரு பிஸ்னஸில் என்னோட அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்ற பாயிண்ட் எல்லாத்துக்குமே எது பயன்படுது அப்படின்னா பட்ஜெட் அப்படின்ற விஷயம் பயன்படுது. பட்ஜெட் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேலியில் வந்துட்டு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் எனேபிள் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே உங்களோட மாஸ்டர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்ன மாதிரியான ப்ரொபோசல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேலியோட பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு டேலி ஃபீச்சர்ஸில் தான் பட்ஜெட் இருந்தது, ஒரு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாகவே மெயினாகவே கொடுத்துட்டாங்க பட்ஜெட் அப்படின்றது. என்ன ரீசன் அப்படின்னா நவாண்டேஸ் வந்து பட்ஜெட் அப்படின்றது எல்லா கன்சர்ன்ஸ்லையுமே ஒரு கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா செயல்படுத்தப்படுது. அதனால வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இல்லாமல் மெயின் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பார்த்தீங்கன்னா டேலியை ட்ராக் பண்ணி கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு வர எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டையே மெயினில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே பட்ஜெட்டை நம்மளும் நம்மளோட கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு மெயின் ஃபீச்சர் அப்படின்றது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபிகர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேலியில் வந்துட்டு மல்டிபிள் பட்ஜெட்ஸ் கூட நீங்கள் போடலாம். ஒரு பீரியடுக்கு ஒரு பட்ஜெட்ஸ் போட்டுட்டு அந்த பீரியடை தாண்டி வேற பீரியடுக்கு இன்னொரு பட்ஜெட் போடனாலும் போடலாம். 12 மாதத்துக்கு 12 பட்ஜெட் போடலாம். 12 மாதத்துக்கு 12 பட்ஜெட் போட்டிருந்தாலுமே பர்டிகுலர்லி 3 மந்த்ஸ்க்கு ஒரு பட்ஜெட் போடலாம். 12 மாதத்துக்கு மந்த் வைஸ் போட்டாச்சு, குவார்டர் வைஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஆஃப் இயர்லி பட்ஜெட்டும் அதிலே இன்பில்டாக போகணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போடலாம். இயர்லி பட்ஜெட்டும் போடலாம். இயர்லி பட்ஜெட் போட்டதுக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மந்த்தோ இல்லை பர்டிகுலர் 15 டேஸ்க்கோ இல்லை பர்டிகுலர் 1 வீக்குக்கோ இல்லை ஒரு சீசன்
சீசனல் தீபாவளி சீசன்ஸ்க்கு மட்டும் ஆன பட்ஜெட் அப்படின்ற மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிப்போர்ட்ஸுமே கரெக்டாக நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட்டஸ் கன்சிடர் த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் டெக்ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிஸ் எடுத்துக்கிறேன். அந்த கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிரான்சாக்ஷன் வந்துட்டு மே மாதம் நடக்குது. அந்த மே மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த பட்ஜெட்டோட கான்செப்டாக நான் எடுத்துக்கிறேன். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மே 2020 டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1/4/2020. ஆனால் பட் என்னன்னா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மேவோட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கிளியரான ஒரு சினாரியோ பட்ஜெட் சினாரியோ போடுறாங்க. அந்த மாதிரி பட்ஜெட் போடும்போது பிளான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் கொடுக்குறாங்க பட்ஜெட்டுக்கு. ஏன்னா பட்ஜெட் டைட்டில் கொடுக்குறது அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால மே 2020 பட்ஜெட் இங்கே கொடுக்குறாங்க. பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும், சேல்ஸில் வந்துட்டு 1.5 lakhs அப்படின்ற மாதிரியும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000 இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 1 lakh பண்ணி எக்ஸ்பென்சஸ் ஒரு 25,000க்கு முடிச்சுட்டு 1.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு 25,000 வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு இன்கம் மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, 1/5/2020 ஆக்சுவலாக நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக கீழே கொடுத்துருக்கேன். இந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு என்ன புரியும்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓகே, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 1.75 lakhs வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடந்திருக்கு. ஆனால் பர்ச்சேஸ் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணதுபடி 1 lakhக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண அளவுக்கு டிரான்சாக்ஷனும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு 1.5 lakhsக்கு 1.75 வந்துருச்சு. அது வந்துட்டு பட்ஜெட்டில் நம்ம போட்டதே தான் நடக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. அதனால ஆக்சுவலில் சில டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சேலரி எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி போஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஐ எக்ஸ்பெக்டட் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000 பட் இங்க என்ன பாத்தீங்கன்னா 10+1 11 தான் இருக்கு. அதே மாதிரி வேஜஸ் அப்படின்றது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் மந்த் வந்து மே 2020 வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான், பட் இங்க வந்து 8,000 தான் எனக்கு ஆக்சுவலா நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அந்த மந்த்ல நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஆக்சுவல்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவல்ஸுக்கும் நம்மளோட பட்ஜெட் வேல்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. சினாரியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டாலி பிரைம்ல அட்வான்ஸ் லெவல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனிஸை நீங்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே என்ன பண்ண முடியும்னா சினாரியோ மேனேஜ்மெண்ட் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி கிரியேட் த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ், வேர் வி கோ டு கிரியேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் முதல் அந்த கம்பெனிஸை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா என்ன இருக்கும்னா நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிற ஸ்க்ரீனே உங்களுக்கு கிரியேட் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு காட்டும். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கம்பெனிஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் முதல்ல ஓப்பன் ஆகும்போது ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலியில் டைரக்டா போயிடும். அங்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல வந்துட்டு F3 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் சைட் டாப்ல இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்க F3 கம்பெனிஸை கிளிக் பண்ண உடனே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் லிஸ்டோட சேர்ந்து உங்களுக்கு கிரியேட் கம்பெனி சர்ட் ஆல்டர் எல்லாமே வரும். அந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா எந்த கம்பெனிஸுமே கிரியேட் பண்ணாம இப்போ லேட்டஸ்டா இன்ஸ்டால் பண்ண ஒரு டாலி சாஃப்ட்வேர்ல எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்க போறேன். இப்போ பாருங்க, இப்போ நார்மலா இப்போ டாலி பிரைம் அப்படின்றது என்னோட டாஸ்க் பார்ல நான் வச்சிருக்கேன். அது அந்த ஐகானை டபுள் கிளிக் பண்றேன், எனக்கு டாலி பிரைம் ஓபன் ஆயிடும். டாலி பிரைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இதே வந்து டாலி ERP9ல வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். டாலி பிரைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கான்செப்ட் இருக்கிறதுனால நிறையவே இங்க அப்டேட் இருக்கு. இன்னும் போக போக வந்து நிறைய விஷயங்கள் வந்து டாலி பிரைம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால டாலியை நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்றதோ இல்ல டாலில ஜாப்ல உட்கார்றதோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கரெக்டா பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் எப்பயுமே ஓபன் ஆகுது. இன்கேஸ் நான் இந்த சிஸ்டத்துல வந்துட்டு என்னோட லைசன்ஸை நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ் கேட்காது. ஏன்னா டைரக்டா எனக்கு போயிடும். இன்கேஸ் நான் வந்துட்டு லைசன்ஸை நான் ஆக்டிவேட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டா நான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு இது எல்லாமே கொடுத்து தான் நான் போற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் தான் நான் கொடுக்க போறேன். இன்கேஸ் நம்ம 7 days ஃப்ரீ லைசன்ஸ் கெட் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் ஆப்ஷன்ல போய் முதல்ல நீங்க முடிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு டைரக்டாவே ஓபன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் போற மாதிரி எஜுகேஷன் மோட்லயே போங்க. எஜுகேஷன் மோட் அப்படின்றது வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலில ஒரிஜினல் அதாவது என்ன ஆக்டிவேட் பண்ணிருக்கக்கூடிய டாலி பிரைம் வெர்ஷனுக்கும் இதே வந்து எஜுகேஷனல் மோட் வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா மேஜரா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது
ஒரு கமர்ஷியல் வெர்ஷன். லைசன்ஸ் வாங்கி நம்ம பண்றது ஒரு பிசினஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அதுல ஃபுல்ஃபில்லா எல்லாமே கிடைக்குது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் மோடு வந்துட்டு டேலி பிரைம்ல இதே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ட்ரைனிங் எடுக்கிற பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேலில வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க, என்ன மட்டும் இல்லாம பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல் டேட்ஸ் ஆஃப் த இயர் வந்து நம்ம கொடுக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன சார் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் டேட்ஸ் ஆஃப் த இயர் கொடுக்க முடியாது. பட் என்ன பண்ணணும்னா பர்டிகுலரா சில டேட்ஸ் கொடுக்கலாம். எவ்ரி மந்த்துமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 and 2 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீங்க வந்துட்டு எல்லா மாசத்துக்குமே ஜான்வரில இருந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் படி சொன்னோம்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரையும் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேட் நீங்க கொடுக்க முடியும். பட் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்ல இருந்து கடைசி டேட் வரை கொடுக்க முடியாது. 30 வரை நீங்க தாராளமா கொடுக்கவே முடியாது. அதுக்கு இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 31 மட்டும் இருக்கக்கூடிய மாதங்கள்ல மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்துட்டு 31 மட்டும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா 31st மார்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு தேவையான கிளியரான ஒரு அப்டேட் வேணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 31st மார்ச் வரை இருக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. 31st மட்டும் எனேபிள் இருக்கு. 31st எனேபிள் இருக்கிறதுனால மே, ஜூலை அந்த மாதிரி 31st வரக்கூடியது போல நீங்க என்ன பண்ணலாம்னா டேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து எஜுகேஷன் மோட்ல ஓபன் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரீசன்னா நம்ம வந்துட்டு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் எடுத்துக்கிறோன்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நான் எஜுகேஷன் மோட்ல ஓபன் பண்ணிக்கிறேன். எஜுகேஷன் மோட்ல ஓபன் பண்ண உடனே எனக்கு இங்க என்ன வந்ததுன்னா டேலி பிரைம் எஜுக் அப்படின்ற மாதிரி வந்துருது. இந்த எஜு அப்படின்றது வந்துட்டு என்ன கான்செப்ட்ல எனக்கு அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா எஜுகேஷன் மோட்ல தான் இருக்கேன் அப்படின்றத இங்க டிக்ளேர் பண்ணி கொடுக்குது. இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மேனேஜ் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்னன்றதை நான் ப்ரீவியஸா வரக்கூடிய இடங்கள்ல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா O ஃபார் இம்போர்ட், E ஃபார் ஆல்ட், E ஃபார் எக்ஸ்போர்ட், ஆல்ட் M ஃபார் இமெயில், ஆல்ட் P ஃபார் பிரிண்ட், F1 ஃபார் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கிளியரா இங்க அப்டேட் இருக்கு. பாருங்க இதுல எந்த கம்பெனிஸுமே கிரியேட் ஆகாதனால டைரக்டா எனக்கு இந்த ஸ்கிரீன் எனக்கு வந்திருக்கு. இன்கேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இல்லாம அதாவது டேலியோட டேட்டா லொகேஷன் இது பிரைமரி இன்ஸ்டாலேஷன் பண்ண டேட்டா லொகேஷன் இது. இந்த லொகேஷன் இல்லாம என்னோட சிஸ்டத்துல வேற எங்கேயாவது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டேட்டாஸ் கம்பெனி டேட்டாஸ் இருக்குன்னா இங்க நான் என்ன டைப் பண்ணிக்கலாம் d:// இந்த மாதிரி எந்த இடத்துல நான் வச்சிருக்கணும் அந்த பாத்தை நான் இங்க கொடுத்தேன்னா அந்த கம்பெனி டேட்டாவை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இன்கேஸ் இப்பதான் புதுசா நான் வந்துட்டு கிரியேட்டே பண்ண போறேன் அப்படின்னா இங்க கிரியேட் நீங்க போய்க்கலாம். இன்கேஸ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிமோட் அஸ் யூசர் கான்செப்ட்ல நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்க அப்படின்னா செலக்ட் ரிமோட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கேட்கும். பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ரிமோட் அஸ் யூசர் கான்செப்ட்லயுமே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒர்க் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே tally.net ஐடியும் பாஸ்வேர்டும் அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க இருந்துகிட்டே அந்த டேலி சாஃப்ட்வேரோட சர்வரை நீங்க அக்சஸ் பண்ண முடியும். அது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கை நீங்க ஒர்க் பண்ண முடியும். ரியல் டைமா உங்களோட டேலி சாஃப்ட்வேர் எப்படி ஆக்டிவேட் ஆயிடும்னா ரிமோட்ல ஆக்டிவேட் ஆயிடும். அவங்க ரிமோட் கனெக்ஷன் அவங்களோட சர்வர் வந்து கனெக்டட் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்களால ஓபன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் கான்செப்ட் தான். இன்கேஸ் அவங்க வந்துட்டு எந்த ஐடியும் கொடுக்கல உங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னா நீங்க இதே சாஃப்ட்வேரை எஜுகேஷன் மோட்ல தான் நீங்க ஓபன் பண்ண முடியும். ஓகே, இதுல இருந்து வெளில வரதுக்காக நான் என்ன பண்றேன்னா எஸ்கேப் கீயை பிரஸ் பண்றேன். எஸ்கேப் கீ வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து எஸ்கேப் கீ அப்படின்றது என்னன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்கிரீனுக்கு போறதுக்கான விஷயமா இருக்கு. இதே மாதிரி ஸ்பெசிஃபை தி பாத் அப்படின்றது என்னன்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ நம்ம இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் பாத்தை கொடுக்கலாம். அதே பாத்தை வந்துட்டு மேலையும் இந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு கொடுத்தாலுமே ஓகே தான். சரிங்களா, எஸ்கேப் பண்றேன், வெளில வந்துருது. இப்போ செலக்ட் ஃப்ரம் தி டிரைவ். இப்போ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்ல ஏதாவது நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மற்ற டிரைவ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எந்த டிரைவ்ல சீக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்மளே உள்ள போகணும்னா நம்ம உள்ள போகலாம். இதுல இருந்து நான் வெளில வரனாலும் எஸ்கேப் கீயை பிரஸ் பண்றேன், வெளியே வந்துருது. 2 தடவை எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இஃப் இன் கேஸ் என்னோட பீரியடை வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், மற்ற டீடைல்ஸ் எதுவும் வேணும்னா நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கம்பெனில போயிட்டு நான் உள்ள கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்க என்ன வருதுன்னா கம்பெனி நேம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நேம் கேக்குது. நேம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றத தெளிவா கொடுத்துறேன். கொடுத்தாச்சு. மெயிலிங் நேம் சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படியே வருது, அது வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அட்ரஸ் வந்துட்டு இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இதுக்கு வந்துட்டு அட்ரஸ் தேவையில்லை. பட் பி பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். நீங்க அட்ரஸ் வந்துட்டு கண்டிப்பா கொடுங்க. அட்ரஸ் ஒரு லைனு, அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் ஒரு லைன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க ஏரியா நேம் கொடுத்துட்டு கோயம்புத்தூர்லாம் கொடுத்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி இங்க ரைட் சைட்ல செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டினா தமிழ்நாடுன்னு
டைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்துரும்னா தமிழ்நாடு செலக்ட் ஆயிடும். இப்படி தமிழ்நாடு மட்டும் யூனிக்கா வந்த உடனே நீங்க என்ன பண்ணிடணும், ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், முடிஞ்சிடும். இப்ப எந்த ஸ்டேட்டை நான் செலக்ட் பண்ணணும், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நான் செலக்ட் பண்ணதுனால கண்ட்ரி எனக்கு இந்தியா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இஃப் இன் கேஸ் நான் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணாம நான் என்ன பண்ணணும்னா, எந்த கண்ட்ரிஸ் எனக்கு வேணுமோ அதை முதல்ல நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த கண்ட்ரிஸோட ஸ்டேட் மட்டும் தான் எனக்கு வந்து நிற்கும். இப்ப டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு என்ன வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நிக்குது. அதாவது கொடுத்தவொடனே இந்தியான்ற கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால கோயம்புத்தூரோட பின்கோட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். டெலிபோன் நம்பர் அப்படின்றது எனக்கு நாட் நீடட் ஃபார் திஸ், இந்த செஷனுக்கு எனக்கு தேவையில்லை. அதனால இந்த டீடைல்ஸ் கீழே டீடைல்ஸ்லாம் நான் கொடுக்கல. பட் பிராக்டிஸ் யுவர் செல்ஃப் நீங்க எல்லாருமே கொடுத்து பழகிக்கங்க. ஃபினான்சியல் இயருமே வந்துட்டு ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது புக் பைனிங் டேட்டை வச்சு தான் இருக்கு. புக் பைனிங் டேட் எனக்கு வந்துட்டு 1/4/2020 தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதுனால நான் ஃபினான்சியல் இயருமே 1/4/2020 தான் கொடுத்துருக்கேன். நீங்களுமே சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துக்கங்க. பேஸ் கரன்சி சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்தியா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவோட கரன்சி சிம்பிளும் அதோட ஃபார்மல் நேம் INR இந்தியன் ருபீஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிற்கும். இதோட நம்மளுக்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்த உடனே என்ன வரும்னா ஃபீச்சர்ஸ்க்கான ஸ்கிரீன் வந்து நிற்கும். இந்த ஃபீச்சர்ஸ்க்கான ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா F11 பிரஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது நம்ம வந்துட்டு ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஃபீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெசசரியா தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அதுல இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா எஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சோ மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது எஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆல் ஃபீச்சர்ஸ் நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஆல் ஃபீச்சர்ஸ் எஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல் ஃபீச்சர்ஸ் நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸுமே இங்க உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GST டீடைல்ஸ், PAN, CNN, அதாவது கம்பெனிஸ் இன்கார்பரேஷன் நம்பர், அதுக்கு பேரு அந்த இன்கார்பரேஷன் நம்பர், PAN நம்பர், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், GST டீடைல்ஸ்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் டீடைல்ஸ், இது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். அதுலயுமே இன்னும் சோமோர் வச்சிருக்காங்க. சோமோர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கான்செப்டா காமிக்குது. இப்ப இதுவுமே ஆக்டிவ்ல இல்ல அப்படின்னால இது இன்ஆக்டிவ்ல இருக்கிறதையும் காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணா தான் அது காமிக்கணும். ஆனா இன்ஆக்டிவா இருக்கிறது கூட நம்மளுக்கு அதுமே காமிக்குது. அப்ப இதெல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஹிடன் பண்ணிடுங்க, சோ லெஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சோ ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நோலே இருக்கட்டும், சோ மோர் ஃபீச்சர்ஸும் நோலே இருக்கட்டும். நம்மளுக்கு இது தேவையில்லை. அதனால சும்மா பிளாங்கா என்டர் மட்டும் பண்ணி முடிச்சிடுங்க. இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி GST டீடைல்ஸ் கேக்குது. GST டீடைல்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்துட்டு GSTக்கான ஒரு ஃபார்மலான விஷயத்துல நம்ம எஸ் கொடுத்து உள்ள வந்திருக்கோம். அதனால டீடைல்ஸ் கேக்குது. இப்ப இதுல இருந்து ஒரு எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட கான்செப்டுக்குள்ள போகும். இந்த இடத்துல எஸ்க்கு பதில் என்ன பண்ணிருங்கன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து நம்ம பண்ற விஷயத்த அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க தேவையில்லாம இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கு என்ன பண்றோம், நோ கொடுத்துடுறோம். நோ கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டியோட கான்செப்ட் கேட்கவே கேட்காது. பாருங்க, கேட்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கம்பெனிஸ் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கரண்ட் டேட் வந்து 1/4/2020 மாதிரி இருக்கு. கரண்ட் பீரியடும் இருக்கு. இஃப் இன் கேஸ் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/5 மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ட்ரிஸ் எல்லாமே 1/5 இருக்கிறதுனால கரண்ட் டேட்டை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் பீரியடையும் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் ஆஃப் நோ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணோம்னா டேட்ல பீரியடுக்குமே ஒரு ஷார்ட்கட்ஸ், இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ். இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஷார்ட்கட் கீ கொடுக்காம கூட நீங்க என்ன பண்ணலாம், அதாவது என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணாம கூட ஷார்ட்கட் கீ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு பீரியட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வரும். அப்போ ஷார்ட்கட் கீ கொடுத்தும் பண்ணலாம், கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல போயும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். அதே கரண்ட் டேட்டா சேஞ்ச் பண்றதுக்கும் இதே இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா we can change the date. if in case நான் வந்துட்டு ஆப்ஷன்ல போய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் அதே தான் எனக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மல்டி பிளாட்ஃபார்ம் எதுக்கு இருக்கு, மல்டி பாத் எதுக்கு இருக்குன்னா டேலில இருக்கு. பாருங்க, பீரியடை கிளிக் பண்றேன், பீரியட் அங்க கிளிக் பண்ண அதே ஆப்ஷன்ஸ் எனக்கு வருது. எஸ்கேப் பண்றேன், வெளில வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கம்பெனிஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ண உடனே அதுல
பக்கத்துலயே அழகா காமிக்குது கம்பெனிஸ், செலக்ட் கம்பெனி, செட் கம்பெனி. இப்ப இருக்கிற கம்பெனிஸை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா Alt F3 அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி Alt F1 இருந்து கண்ட்ரோல் F1 இருந்துச்சு, Alt F1 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் F3 கொடுக்க சொல்றாங்க. இதே Alt F3 கொடுத்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி, இப்போ மோர் செலக்ட் பார்த்தீங்கன்னா சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இல்லை, இன்னுமே என்கிட்ட வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நான் வந்துட்டு ஓபன் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனி போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஓபன் பண்ணலாம். இப்போ நாம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் ஓப்பன்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு 2 கம்பெனிஸ் இருக்கலாம். அது ஏன்னா டே 2ஓட வீடியோல நீங்க கொஞ்சம் இருக்கக்கூடிய கான்செப்டை போய் ப்ரீவியஸ் வீடியோஸோட கம்பெனிஸ்லாம் இருக்கும், அந்த கம்பெனிஸையும் நீங்க செலக்ட் பண்ணணும், மாத்தி மாத்தி பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வரும், அந்த லிஸ்ட்ல போட்டுக்கலாம். சரிங்களா? இல்ல சார் எனக்கு வந்துட்டு இப்போ டோட்டலா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, எனக்கு தேவையில்லை நான் அப்படி சொன்னா டேரக்டா நீங்க கம்பெனிஸை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பல இந்த மாதிரியான ஸ்கிரீன் வந்துடும். இதுல போயிட்டு செலக்ட் கம்பெனி, செட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, கிரியேட் கம்பெனி எல்லாம் கொடுத்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி டெலிட் பண்றதுக்கும் நீங்க எங்க போகணும் அப்படின்னா ஆல்டர் கம்பெனிஸ்குள்ள போய் தான் டெலிட் பண்ணணும். அது எப்படின்றத ஃபைனலா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள போகலாம். எஸ்கேப் பண்றேன், எஸ்கேப் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்கிரீன்ல இருந்து வெளில வந்துகிட்டு இருக்கேன். இப்போ கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல நம்மளுக்கு என்ன டிஸ்கஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, பட்ஜெட்டோட டீடைல்ஸ் இருக்கு. இப்போ கம்பெனிஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது லெட்ஜர். லெட்ஜர்ல வந்துட்டு என்னென்ன லெட்ஜர் இங்க அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர், சேல்ஸ் லெட்ஜர், சேலரி, வேஜஸ், போஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லெட்ஜர்ஸ் நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. முதல்ல எல்லாம் லெட்ஜர்ஸ் வந்து மல்டி லெட்ஜர்ஸ், சிங்கிள் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிரியேட்ல நீட்டாவே போட்டு ரொம்ப கொசகொசன்னு இல்லாம ரொம்ப வந்துட்டு தேவையில்லாம இருக்கக்கூடிய விஷயங்களை போட்டு காம்ப்ளெக்சிட்டி இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா சிம்பிளிஃபைடா இருக்கு இந்த டேலி. அதனால ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். எல்லாத்துக்குமே அண்டர் குரூப் ரொம்ப முக்கியம். அதனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கப்பே டேட்டாஸ்ல வந்துட்டு ரொம்ப கிளியரான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களோட பிடிஎஃப் இ மெட்டீரியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பார்க்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங்கான கான்செப்ட். அதனால வீடியோஸ்ல நிறைய விஷயங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நோட் பண்றதுக்கு ஒரு பென்சிலோ, பேனாவோ, பேப்பரோ, நோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆகும், இ மெட்டீரியல்ல அவ்வளவு விஷயங்கள் டிஸ்கஸ் ஆகாது. இங்க கிரியேட் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் லெட்ஜர், சேலரி, வேஜஸ் அண்ட் போஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம டேலிக்குள்ள போலாம். டேலில வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் அப்படின்னா கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் தான் முதல்ல கிரியேட் பண்ண போறோம். லெட்ஜர்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் நம்ம கிரியேட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ். அண்டர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்ப நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு நோ கொடுத்ததுனால எந்த ஜிஎஸ்டி பத்தின எந்த ஒரு விஷயமும் இங்க நம்மளுக்கு வராது. அதனால கண்டிப்பா வந்துட்டு கம்பெனிஸ் கிரியேட் பண்ணிட்டு ஜிஎஸ்டிக்கு நோ கொடுத்துருக்கோமான்னு பாத்துக்கங்க. நோ கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நாட் அப்ளிகபிள் கொடுத்து என்டர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் அண்டர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். நான் SAL டைப் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல செலக்ட் ஆகுது. என்டர் கீ மட்டும் தான் நான் பிரஸ் பண்றேன். டைப் ஆஃப் லெட்ஜர் அப்படின்றதுலாம் இப்போதைக்கு நீங்க எது தர வேணாம். நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு அதையும் முடிச்சிட்டேன். ஃபுல்லா மற்றதெல்லாம் என்டர் தான் கொடுக்குறேன். அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்னா சேலரி அப்படின்ற மாதிரி இருந்தது. சேலரி அது ஒரு எக்ஸ்பென்சஸ், சேலரி எக்ஸ்பென்சஸ் கூட போட்டுக்கோங்க. இன்டைரக்ட்னு சொல்லி டைப் பண்றேன். 2 விஷயம் எனக்கு வருது. அதுல என்ன பண்றேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிளிக் பண்ணிட்டு என்டர் கீ கொடுக்குறேன். நாட் அப்ளிகபிள் அப்படின்றத இங்க டைப் ஆஃப் லெட்ஜர்ல கொடுத்துட்டு ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ்க்கு நோ கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸுக்கும் பிளாங்கா விட்டு முடிச்சிடுறேன். அதே மாதிரி வேஜஸ் கிரியேட் பண்றேன். வேஜஸ் அப்படின்றதப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துறேன். நாட் அப்ளிகபிள் வருது, என்டர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டேஜ். எஸ், we will check. எஸ், போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் அதுவுமே உங்களுக்கு இன்டைரக்டா கிளிக் பண்ணிட்டு ஐஎன்டின்னு போட்டு டைப் பண்ணிட்டு இன்டைரக்ட் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துறேன். நாட் அப்ளிகபிள் வந்துருது, பிரச்சனை முடிஞ்சு. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா லெஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லெஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்ஜெட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட்ஜெட் கிரியேஷன் எங்க தான் இருக்குன்றாங்கன்னா கேட்வே ஆஃப் டேலில கிரியேட் பட்ஜெட்ல தான் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டா நம்ம இதுக்குள்ள போக முடியாது. அதனால எஸ்கேப் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. எஸ்கேப் பண்ண ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு பேஜா வெளியே வரும். அதுல கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. இப்போ எகைன் நம்ம கிரியேட் குள்ள தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இல்லை அப்படின்னா பட்ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு சோ மோர் அப்படின்ற விஷயத்த கிளிக் பண்ணுங்க. சோலெஸ் சோ இன்ஆக்டிவ் எல்லாமே ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு சோ இன்ஆக்டிவ்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க பட்ஜெட் மட்டும் தான். அப்ப பட்ஜெட்டை மட்டும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. ஒரு தடவை நீங்க இப்ப இது ஓபன் பண்ணிருக்கும் போது கொடுத்துட்டீங்கன்னா அதை திரும்ப வந்துட்டு அது வந்துட்டு ஓப்பன்ல தான் திரும்ப இருக்கும். சரிங்களா? ஓகே. நேம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நேம் அப்படின்ற இடத்துல மே 2020 அப்படின்ற மாதிரியும் அண்டர் வந்துட்டு பிரைமரி பீரியட் ஆஃப் பட்ஜெட் வந்துட்டு 1/5/2020 இருந்து 31/5/2020 அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. செட் ஆர் ஆல்டர் பட்ஜெட் ஆஃப் குரூப்ஸ் வந்துட்டு நான் குரூப் பட்ஜெட் தான் போட போறேன். அதனால எஸ் கொடுக்குறேன். லெஜர் பட்ஜெட் நீங்க போடணும்னாலும் ஈஸியா போடலாம். குரூப் பட்ஜெட் எப்படின்றத நல்லா கத்துக்கங்க. அதே மெத்தட்ல நீங்க லெஜர் பட்ஜெட்டும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்கும் அப்படின்னா குரூப் பட்ஜெட் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல வந்துட்டு அக்கௌண்ட் நேம் கேட்கிற இடத்துல நம்ம வந்துட்டு இங்க பட்ஜெட் போடுறதுக்காக என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்கிரீனை பார்த்து நம்ம பட்ஜெட் எல்லாம் கொடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பட்ஜெட் ஆன் க்ளோசிங்கா ஆன் நெட்டா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு அங்க சொல்றேன். என்டர் த பட்ஜெட் அமௌண்ட் கொடுத்து அக்செப்ட் த ஸ்கிரீன் கொடுத்து முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இன்புட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்புட்டை நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். நேம் வந்து பாத்தீங்கன்னா மே 2020. அண்டர் வந்துட்டு பிரைமரியே கொடுத்துக்கோங்க. இதுக்கு பட்ஜெட்டுக்குமே நிறைய நம்ம கொடுக்கலாம். மந்த்லி பட்ஜெட்னு ஒரு அண்டர் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம பண்ணலாம். அது கிரியேட் பண்ணணும்னாலுமே நீங்க என்ன பண்ணலாம்னா கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/5/2020 அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா? எஜுகேஷனல் மோட் அப்படின்றதுனால தான் நான் மே மாசம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 31/5/2020 பாசிபிள். ஏப்ரலுக்கு வந்து 30, ஜூனுக்கும் 30. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா 31 வர மாதிரியான மந்தா நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குரூப்ஸ் அப்படின்றதுல எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்தோடனே குரூப் நேம் கேட்குது. குரூப் நேம் படி என்னென்ன குரூப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 1 லட்ச ரூபாயும் சேல்ஸ் 1.5 lakhs இருக்கு. அதனால முதல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். PURன்னு கொடுக்குறேன். பர்ச்சேஸ் டைப் செலக்ட் ஆயிடுது. என்டர் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஆன் க்ளோசிங் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் சொல்லி ரெண்டு வந்துட்டு பட்ஜெட் டிரான்சாக்ஷன் டேபிள்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. டைப் ஆஃப் பட்ஜெட்ல ஒன்னு என்னன்னா ஆன் க்ளோசிங், அடுத்து வந்துட்டு ஆன் நெட். ஆன் க்ளோசிங் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் முடிஞ்ச உடனே அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா சில லெஜரை வந்துட்டு அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸா எழுதுவோம். சில லெஜரோட க்ளோசிங்க அந்த இயர்லயே முடிச்சுட்டு அடுத்த இயர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 0 தான் எழுதுவோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா காஃபி எக்ஸ்பென்சஸ், சேலரி அப்படின்றது இன்டைரக்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ட்ரேடிங் லெஜர்லயும் ப்ராஃபிட் அண்ட் லெஜர்லயும் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் அக்கௌண்ட்லயும் வரக்கூடிய எல்லா லெஜர்ஸுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த வருஷத்துல அது எவ்வளவு நடந்திருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு அது 0 தான் ஓபன் பண்ணுவோம். ஆனா இதே பேலன்ஸ் ஷீட்ல வரக்கூடிய லெஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல எழுதுவோம். லைக் சண்டே டெட்டார், சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்துட்டு இப்ப சண்டே டெட்டார்ஸ் வந்துட்டு டெட்டார்ஸ் நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய் தர வேண்டி இருக்கு அப்படின்னா அவரை வந்துட்டு அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ்லயும் அவர் 1 லட்ச ரூபாய் தர வேண்டி இருக்குன்னு எழுதுவோம். அதே இது அவர் மூலமா நடந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, 1 லட்ச ரூபாய்க்கு நடந்த சேல்ஸ் வந்துட்டு அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங்ல 1 லட்ச ரூபாய் போன வருஷம் நடந்திருக்குன்னு எழுத மாட்டோம். 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ஸ்ல எழுதணும். அசெட் லைபிலிட்டிஸ் எல்லாமே அதாவது பேலன்ஸ் ஷீட்ல வரக்கூடிய லெஜர்ஸ் எல்லாமே ஆன் க்ளோசிங்ஸ். இது மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கணும். சில விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன் நெட் பட்ஜெட்ல பேலன்ஸ் ஷீட்ல இருக்கா சார் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல இல்ல. ஆனா ஆன் க்ளோசிங் வந்துட்டு எதுல இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதுல இருக்கு. அது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஆன் க்ளோசிங்ல எது வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வரும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்லயும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வரப்ப நீங்க ஆன் க்ளோசிங்ல தான் நம்ம போடுவோம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா பர்ச்சேஸ் அப்படின்றது ஒரு ஆன் நெட் டிரான்சாக்ஷன், அதை கொடுத்துட்றேன். 1 lakh அப்படின்னு கொடுக்க சொன்னாங்க, 1 lakh கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் சொல்லி SALE டைப் பண்றேன். சேல்ஸ் வந்துருச்சு, என்டர் கொடுத்துட்றேன். அது ஒரு ஆன் நெட் டிரான்சாக்ஷன் தான். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற எல்லாமே வந்துட்டு பட்ஜெட்ல எல்லாமே ஆன் நெட் டிரான்சாக்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும்
ஆன் நெட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு இருந்ததுன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டைரக்ட் 10, இன்டைரக்ட் 15. சரி 15 இன்டைரக்ட் வாஸ் செலக்ட் பண்ணதுனால இன்டைரக்ட கொடுத்துறேன். அப்புறம் டைரக்ட் வந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்கு. 10,000க்கு வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நான் நெட்ல செலக்ட் பண்ணி 10,000 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட எனக்கு முடியுது. லெஜர் பட்ஜெட் நான் போடல. இன்கேஸ் லெஜர் கேஸ் கொடுத்தேன்னா இதே மாதிரி கேட்கும். என்னென்ன லெஜருக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். குரூப்பும் லெஜரும் ஒரே மெத்தட் தான், அதனால ஈஸியா இருக்கும். என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம். அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்ப பட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கான விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு அடுத்த விஷயம் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன் க்ளோசிங் ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கங்க. பட்ஜெட் ஆல்டர் பண்றதுக்கு என்ன சார் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர் அப்படின்ற விஷயம் கேட்வே ஆஃப் டேலில இருக்கும். அதுல போயிட்டு பட்ஜெட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பட்ஜெட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். அதே வழியா பட்ஜெட்டை வந்துட்டு டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்டர் ஸ்கிரீன்ல டெலிட் பண்றதுக்கு ஆல்ட் பிளஸ் டி அப்படின்றத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டெலிட் ஆகும். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் டெமோ மட்டும் காட்டுறேன், பார்த்துக்கங்க. டெலிட் பண்ண முடியாது, ஏன்னா பட்ஜெட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஆல்டர் அப்படின்ற இடத்துக்குள்ள நான் போயிடுறேன். போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்றது எனேபிள்ல ஃப்ரெண்ட்லேயே தான் இருக்கு. என்ன பட்ஜெட்டை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்றது எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். இந்த பட்ஜெட் எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னா நான் டெலிட் பண்ணணும்னா ஆல்ட் பிளஸ் டி பிரஸ் பண்ணணும்னா டெலிட் பண்ணவான்னு கேட்குது. எனக்கு வேணாம், அதனால நோ கொடுத்துட்றேன். சரிங்களா? இஃப் இன் கேஸ் இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா விட்டுக்கலாம். இல்லாட்டினா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணும்போது எப்படி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்க பண்ண முடியும். எஸ்கேப் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பட்ஜெட்டை வந்துட்டு சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா டெலிட்டும் சொல்லி கொடுத்துட்டேன், ஆல்டரும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ட்ரிஸ் போட போறோம். என்ட்ரிஸ் போடுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொதல் டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/5/2020 கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸ்க்குமே என்ன இருக்குன்னா அந்த என்ட்ரிஸோட ஷார்ட்கட் கீ இருக்கு. அதாவது சோல்டு குட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறதுனால சேல்ஸ் F8ல போடணும், அந்த வவுச்சர்ல போடணும். பர்ச்சேஸ் குட்ஸ் அப்படின்னு வந்திருக்கிறதுனால F9 பர்ச்சேஸ் அப்படின்றதுல போடணும். இது பூரா எல்லாமே பெய்டு சேலரி, பெய்டு வேஜஸ், பெய்டு போஸ்டேஜ் சொல்லி பணம் வந்துட்டு வெளில போறதுனால இதை என்ன பண்ணணும்னா F5ல நம்ம போடணும். அப்போ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 என்ட்ரி ரொம்ப கிளியரா போட போறோம். ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எங்க சார் போகணும் அப்படின்னா அதுவுமே கேட்வே ஆஃப் டேலில வவுச்சர்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதுக்குள்ள என்ட்ரு பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் 1,75,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சேல்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்வைஸ் மோட் ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு ஓபன் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் மோட் அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+H அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க Ctrl+H நீங்க பிரஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டினா சேஞ்ச் மோட கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி 3 மோடு உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஐட்டம் இன்வைஸ் அப்படின்றது என்னன்னா ஐட்டம் வைஸ் நம்ம பில் போடுறதுக்கு பேர் என்னன்னா ஐட்டம் இன்வைஸ். நீங்க வந்துட்டு ஒரு சேல்ஸ் ஒருத்தவங்க கமோடிட்டி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இல்ல கமோடிட்டி நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா ஐட்டம் இன்வைஸ் மூலமா தான் நீங்க வந்துட்டு இன்வைஸ் பில் கொடுப்பீங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் இன்வைஸ் அப்படின்றது என்னன்னா சர்வீஸ் பில்லுக்குலாம் போடக்கூடிய அக்கௌண்ட் இன்வைஸ் தான் அக்கௌண்டிங் இன்வைஸ் சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குது, அதுக்கு போட்டோகிராஃபி சர்வீஸ், ஃபுட் சர்வீஸ், அதே மாதிரி வந்து டெக்கரேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி வரிசை சர்வீஸ் லிஸ்ட் போட்டு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஐட்டம்ஸ் வராது. இவ்வளவு ஐட்டம் வாங்கினீங்க, இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வராது. அதுக்கு பேர் என்னன்னா அக்கௌண்டிங் இன்வைஸ் சொல்லி சொல்லலாம். இப்ப நம்ம போட போறது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வவுச்சர் மோடு DRCR மட்டும் வேணும்ன்றதுனால இந்த சேஞ்ச் வவுச்சர் மோட்ல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் வவுச்சர் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப செலக்ட் பண்ண உடனே DRCR கான்செப்ட்ல வந்துடும். DRல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கோம், பணம் எதுவும் இல்லை, அதனால நெகட்டிவ் காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே நம்ம என்ட்ரிஸ் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா ட்ரைனிங் என்ட்ரினால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஆர்ல கேஷ் லெஜரை செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ அங்க டெலிவரி நோட் மற்றதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, டேட்டாஸ் இல்லாதனால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டோட்டலா வந்துட்டு இதை பூரா என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு நேரா வந்துட்டு உள்ள போறோம். இதுல வந்துட்டு யாரோட நேம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பையர் நேம்லாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுல டைப் பண்ணிக்கலாம். நான் பையர் நேம் எதுவுமே கொடுக்கணும்னு நினைக்கல, என்ட்ரி பண்ணிட்டேன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்துட்டு 1,75,000 அதை நான் என்ட்ரு பண்ணி முடிச்சிடுறேன். அடுத்து சிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன லெஜர் வருதுன்னா சேல்ஸ் லெஜர் வருது. இதுல ஏதாவது லெஜர்ஸ் நீங்க புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிரியேட்ல கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேல்ஸ் லெஜரை கொடுத்துட்றேன். நேம் ஆஃப் த ஐட்டம் கேட்குது, ஐட்டம் வைஸ் எதுவும் போடாதனால பிளாங்கா விட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சிடலாம்.
அக்செப்ட் கேக்குது, எஸ் கொடுத்தாச்சு. இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஓகே, அடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்கு. பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ F9. இப்போ நம்ம போட்ட என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா 15ல போடல, 14ல என்ட்ரி போட்டிருக்கோம். அந்த என்ட்ரிஸை நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க என்ட்ரிஸை நம்ம ஆல்டர் பண்றதுக்கு எங்க போகணும், எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட்டை ஆல்டர் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்டிருக்க என்ட்ரிஸை எப்படி சார் ஆல்டர் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கிரீன்ல நம்ம ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீனுக்கு முதல் ஸ்கிரீன் தான் நம்ம என்ட்ரி போட்ட ஸ்கிரீன் இருக்குன்றதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா பேஜ் அப் அப்படின்ற ஒரு கீ உங்களோட கீபோர்ட்ல இருக்கும். அந்த பேஜ் அப் கீயை நீங்க பிரஸ் பண்ணலாம். பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் என்ட்ரி வரும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் என்ட்ரியில் எனக்கு டேட் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால நான் டேட்டில் தான் கரெக்டாக நிற்கிது. இஃப் இன் கேஸ் டேட்டில் இந்த இடத்துல நிற்கல அப்படின்னா நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட்டை சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு கரெக்டாக அங்கே தான் நிற்கிது. அதனால நான் டேரெக்டாகவே என்ட்ரி பண்ணலாம். பட் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா F2 நான் கிளிக் பண்ணியே காட்டுறேன். F2ல எனக்கு கிளிக் பண்ண உடனே அது 14ல இருந்ததுக்கு அடுத்த தேதி 124ன்னு காட்டுது. எனக்கு 15 அப்படின்றது தான் எனக்கு வேணும். அதனால 15/2020 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு மாறிடுச்சு. இஃப் இன் கேஸ் எனக்கு இந்த பேஜ் ஆஃப் ஸ்கிரீன்ல எனக்கு ஆல்டர் பண்ண, ஏன்னா இப்போ போட்ட என்ட்ரினால எடுத்தாச்சு. இதே இது நேத்து போட்ட என்ட்ரி, முந்தா நாள் போட்ட என்ட்ரி, அந்த மாதிரி ப்ரீவியஸா போட்ட க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரியான டேலியவே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டேலியை. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இல்லை இன்னைக்கு காலையில் ஒரு தடவை டேலி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நியூலி ஓப்பன் அப்போ இந்த பேஜ் ஆஃப் ஸ்கிரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டே புக்ல போய் நம்ம ஆல்டர் பண்ணணும். தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸுக்கான டேட்டா வந்துட்டு 15/2020 கொடுத்துட்டேன். வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால ஃபுல்லா எல்லாத்துக்குமே வெறும் என்டர் மட்டும் கொடுத்து என்டர் பண்ணிட்டே வந்துடுறேன். எல்லாமே எனக்கு சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ், டேட் மட்டும் தான். அதனால எல்லாத்தையும் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்டேன். எனக்கு என்டர் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் F9 பர்ச்சேஸ் கொடுக்கணும். F9 பர்ச்சேஸ் கொடுத்த உடனே எனக்கு என்ன தேதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15/2020 இருக்கு. இதுவுமே இன்வாய்ஸ் மோட்ல இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும், இப்போ நான் வவுச்சர் மோடுக்கு நான் மாத்தணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா மோர் டீடைல்ஸ் கிளிக் கொடுக்கக்கூடாது, சேஞ்ச் மோட் அப்படின்ற டீடைல்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண ஆஸ் வவுச்சர் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கேட்குது. நான் கொடுத்த டேட்டாஸ்ல அதெல்லாம் இல்லை, அதனால பிளாங்காவே விட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணுங்க. ரிசிப்ட் நோட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு உங்களோட பில் நீங்க போடும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ கேஷ் லெட்ஜர் வந்து இங்கேயும் நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், பணம் கொடுத்து தான் வாங்கணும். பட் அவங்க பார்ட்டிஸோட நேம் வேணும்னா நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூ பார்ட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இதே இப்போ ஓல்டு பார்ட்டினா நம்ம இங்க டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வரும். லெட்ஜர்ல இல்லாம இந்த மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷன்ல பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் நேமையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இங்க புதுசா இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆனா கேஷ் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இப்போ நியூ பார்ட்டியா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ புதுசா தான் இப்போ அழகு பாண்டி அப்படின்றவட்ட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட புதுசா நான் பண்ண போறேன்னா நியூ பார்ட்டியை செலக்ட் பண்ணி அழகு பாண்டின்னு போட்டு எல்லா டீடைல்ஸும் வச்சுக்கலாம். பாருங்க, ப்ரீவியஸா கூட கிளிக் பண்ணி காட்டுறேன். ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க, உள்ள போயிடும். இப்போ ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நிற்கும். இந்த ஸ்கிரீன் எனக்கு தேவையில்லை, விட்டுறேன். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இப்போ எனக்கு நியூ பார்ட்டின்றதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நியூ பார்ட்டி அப்படின்னா அழகு பாண்டி அப்படின்றத நான் டைப் பண்றேன். இருக்கட்டும். அழகு பாண்டியோட டீடைல்ஸ், அவரோட அட்ரஸ், மற்ற எல்லாமே இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் இப்போ அழகு பாண்டின்னு டைப் பண்ணும்போது அவரோட டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, நான் வந்து சும்மா ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரீவியஸ்ல மெயின் ரோடு கோயம்புத்தூர், சும்மா கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1 லேக்குக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஐட்டம் வைஸ் எதுவும் கிடையாது, அதனால பிளாங்கா விட்டுறோம். என்ட்ரு பண்ணி முடிச்சுக்கிறோம். நியரஸ்ட் நேம்னா டைப் பண்ணிக்கங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. இப்போ முடிஞ்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அழகு பண்ணிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, கேஷ் லெட்ஜர் தான். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் வந்து ரிசிப்ட் ஸ்கிரீன், இதில் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா அழகு பாண்டின்னு நான் டைப் பண்ணேன்னா
ஆட்டோமேட்டிக்கா அவரோட அட்ரஸ் வரணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதை அட்வான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட் கொஞ்சம் இதா இருக்கு. பட் இஃப் இன் கேஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் நியூ பார்ட்டின்னு போட்டு நம்ம கொடுத்துக்கிற மாதிரி லெஜர் இல்லாத பார்ட்டிஸை நியூ பார்ட்டியில போய் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம இங்க டைப் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை நீங்க வந்துட்டு லைசன்ஸ் ஆக்டிவேஷன் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்ல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த லெஜர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வவுச்சர் என்ட்ரியில F5 பேமெண்ட்ல என்ன பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா F5 பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். மொதல் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு 10,000 rupees கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிஆர்ல சேலரியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். சிஆர்ல வந்துட்டு கேஷ் லெஜர் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டேன். சிம்பிள். ஆனா எல்லாமே எனக்கு 1.5 தான் இருக்கு. என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வேஜஸ் அப்படின்றது கான்செப்ட். வேஜஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,000 rupees கொடுத்துருக்காங்க. வேஜஸ் அப்படின்றத கொடுத்துட்டு 8,000 செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், என்ட்ரி பண்ணிட்டு கேஷ் லெஜர் கொடுத்துட்றேன். என்ட்ரி பண்ணி முடிச்சிடறேன். இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்டேஜ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்கு. போஸ்டேஜ் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா 1,000 rupees அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அந்த லெஜரை 10,000 rupees சொல்லி கொடுத்துட்டு கேஷ் லெஜர் கொடுத்து என்ட்ரி பண்ணி முடிக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸி. எல்லாமே வவுச்சர்ஸ்குள்ள தான் நான் போட்டு எல்லாமே என்ட்ரி கூட முடிச்சிருக்கேன். எனக்கு தேவையான எல்லா ஷார்ட்கட் கீஸுமே இங்க இருக்கு. பாருங்க, கான்ட்ரால இருந்து வவுச்சர் வரை பர்ச்சேஸ் வரை எனக்கு எல்லாமே அப்டேட் இருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும்னாலுமே நான் என்ன பண்ணிக்கலாம்னா அதர் வவுச்சர்ஸ்ல கிளிக் பண்ணி நான் எனக்கு தேவையான வவுச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கூட கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு, பிசிக்கல் ஸ்டாக் ஜேர்னல் எல்லாத்தையும் கூட நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, புதுசா நான் கிரியேட் பண்ணணும்னாலுமே இங்க போய் நான் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கான டீடைல்ஸ் ரொம்ப கிளியராகவே இங்க அப்டேட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் நான் போய் பார்க்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேலை. அப்ப இந்த என்ட்ரிஸ் நான் எப்படி போட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இந்த என்ட்ரிஸ் வந்துட்டு நான் எங்க போனேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலில வவுச்சர்ஸ் போனேன். வவுச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முதல் சேல்ஸ் என்ட்ரி தேவைப்படுச்சு. அதனால சேல்ஸ் செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரி இன்வைஸ் மோட்ல இருந்துச்சு. சேஞ்ச் மோட்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் வவுச்சர் மாத்தினேன். பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் மட்டும் ஆஸ் வவுச்சர் இந்த மாதிரி கேட்டுச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர் எனக்கு போடும்போது சில பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன வரும்னா இங்க டிஆர் வந்துருச்சு, டிஆர் வரலன்னா என்ன சார் பண்றது அப்படின்றது தான் சில பேரோட டவுட். டிஆர் வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஒண்ணு பாத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான டீடைல்ஸ்ல. அதே மாதிரி பேமெண்ட்லயுமே சேஞ்ச் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் என்ட்ரி அண்ட் டபுள் என்ட்ரி அப்படின்ட்டு. சிங்கிள் என்ட்ரி அப்படின்றது செலக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகே, அதை நம்ம மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் மோட கிளிக் பண்ணி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டபுள் என்ட்ரின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி மோட்ல டிஆர் சிஆர் கான்செப்ட் மாதிரியே 2 அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப அந்த 2 வந்துட்டு எனக்கு வேணாம், எனக்கு டிஆர் சிஆர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு டீடைல்ஸ் இருக்கு பாருங்க. F12 கான்ஃபிகரேஷன்ஸ். அந்த F12 கான்ஃபிகரேஷனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் வரும். அந்த ஸ்கிரீன்ல மொத்தம் ஆப்ஷனே உங்களுக்கு என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. யூஸ் சிஆர்டிஆர் இன்ஸ்டெட் ஆஃப் 2 டியூரிங் தி வவுச்சர் என்ட்ரின்ற மாதிரி இருக்கும். அந்த 2 அப்படின்ற டியூரிங் வவுச்சர் என்ட்ரி இதுக்கு நோ இருக்கும்போது தான் உங்களுக்கு சிஆர் வராம 2 உங்களுக்கு வரும். ஓகேவா? இங்க 2க்கு பதில சிஆர் வேணும்ன்ற இந்த இடத்துல வந்துட்டு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துடும். இது போக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருக்கு. இது வந்துட்டு நோ கொடுத்து வெறும் சோ லெஸ் தான் இது பூரா. சோ மோர் பார்க்கணும்னாலுமே நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னுமே நிறைய டீடைல்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற பழக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு வந்து டேலில வந்துட்டு அடுத்த லெவல்ல உங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இப்ப நான் நோனே கொடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை எஸ் கொடுத்துட்டோம்னா அதுவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ண வேண்டியது டபுள் என்ட்ரி மோட்ல இருந்து சிங்கிள் என்ட்ரி மோடு மாத்துறதுக்கு சேஞ்ச் மோட்ல போயிட்டு நான் டபுள் என்ட்ரிக்கு நான் வந்துட்டு எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்பயும் எனக்கு டிஆர்சிஆர் வரல அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷனை பிரஸ் பண்ணி இல்லாட்டினா அங்க கிளிக் பண்ணிட்டு யூஸ் சிஆர்டிஆர் இன்ஸ்டெட் ஆஃப் 2 டியூரிங் த என்ட்ரிக்கு நான் என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இது எஸ்ல தான் இருக்கு. அதனால நான் வரும் என்ட்ரி மட்டும் பண்ணிடுறேன். இதுவே இன்கேஸ் வந்துட்டு நோ இருந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு வாங்க.
முடிச்சீங்கன்னா கரெக்டா இங்க டிஆர்சிஆர் வந்து நிற்கும். இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரால உங்களுக்கு டபுள் என்ட்ரி மோடு வரணும் அப்படின்னா சேஞ்ச் மோட்ல உள்ள போய் நீங்க என்ன பண்ணணும், டபுள் என்ட்ரியை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி F12 கான்ஃபிகரேஷன்ல 2/க்கு பதிலாக சிஆருக்கு வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், எஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா F8 F9 பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோட சேஞ்ச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஐட்டம் இன்வைஸ், அக்கௌண்ட் இன்வைஸ், வவுச்சர் இன்வைஸ். இப்ப பிரைமரியா போடுறதுனால ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப வவுச்சர் மோடு வேணும்ன்றதுனால வவுச்சரை கிளிக் பண்ணிக்கங்க, வேலை முடிஞ்சிடும். சரியா? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். இப்போ என்ட்ரிஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸை போய் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸை போய் பார்க்கறதுக்கு எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. இப்போ உங்களோட இ மெட்டீரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இ மெட்டீரியல் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி முடிச்சோடனே வியூ த ரிப்போர்ட்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஆல்ட் பியை பிரஸ் பண்ணுங்க. ஆல்ட் பியை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிக்கணும், அந்த பட்ஜெட்டோட பீரியட்ல நம்ம இருக்கோமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பட்ஜெட்டோட பீரியட்ல நீங்க இல்லாட்டினா பட்ஜெட் வேரியன்ஸ் தப்பா தான் வரும். ஓகேவா? அந்த ஆல்ட் பி கொடுத்த உடனே என்ன பட்ஜெட்னு சொல்லி கேட்கும். அந்த பட்ஜெட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டீடைல்டா பார்க்கணும்னா ஆல்ட் F1 போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்த உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பாருங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ட்ரையல் பேலன்ஸ்குள்ள போயிட்டேன். ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ட்ரையல் பேலன்ஸ் இதுதான். இங்க பட்ஜெட் வேரியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா 1/4/2020 இருந்து 1/5/2020 வரை இருக்கக்கூடிய பீரியட் இருக்கு. அப்ப எனக்கு பீரியடை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பீரியடுக்கான சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுதான். அதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 1/5 இருந்து 31/5 அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 1 மேல இருந்து 31 மே வரையும் பீரியட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் பட்ஜெட் வேரியன்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் வெறும் F10 அது கொடுக்கலாம், இல்லாட்டினா பட்ஜெட் வேரியன்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கேட்கும்னா லிஸ்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றதுல நேம் மேல உங்களுக்கு கேட்கும். அந்த நேமை செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா 3 காலமா இங்க ஓப்பன் ஆகும். 3 காலம் ஓப்பன் ஆகும். முதல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் மே 2020யோட பட்ஜெட்டோட டீடைல்ஸ், நம்ம பட்ஜெட்ல என்ன கொடுத்துருந்தோம்னா சேல்ஸ் இவ்வளவு பண்ணணும், பர்ச்சேஸ் இவ்வளவு பண்ணணும்ன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தோம், அதுதான் காமிக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், டீடைல்டா எனக்கு வேணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ட் F1 கொடுக்க சொன்னேன். அந்த இதை நீங்க கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டீடைலா காமிக்கும். ஆல்ட் F1 டீடைல்டா வந்துருச்சு. ஆல்ட் F1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் கீ ஆல்ட் F1. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியரா ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் வந்துட்டு 1.5 lakhs பிளான் பண்ணோம். லெஜர்ல இல்ல, குரூப்ல. பர்ச்சேஸ்லயும் அதே மாதிரி தான். டைரக்ட் வேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 10,000, இன்டைரக்ட் 15,000 பிளான் பண்ணோம். பட் அங்க நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்துட்டு ஒரு 25% அதிகமாயிருச்சு. அதனால நம்ம பிளான் பண்ணதை விட பிளஸ் 16.67%, அதாவது 100க்கு 116.67% இன்க்ரீஸ் ஆயிடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு அப்டேட் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். என்ன அப்படின்னா பட்ஜெட்ல நம்ம பிளான் பண்ணதை விட இன்கம் அதிகமா நடந்தா பிளஸ், எக்ஸ்பென்சஸ் அதிகமா நடந்தா மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணதன்படி பட்ஜெட்ல நம்ம பிளான் பண்ணதன்படி ஆக்சுவலா நடக்கும்போது இன்கம் குறைஞ்சா மைனஸ், எக்ஸ்பென்சஸ் கூடுனா மைனஸ். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு இன்கம் கூடி இருக்கு, அதனால பிளஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க எக்ஸ்பென்சஸ் 10,000 தான் பிளான் பண்ணோம், ஆனா 8,000 தான் நடந்திருக்கு. அப்ப 20 குறைஞ்சிருக்குன்னா மைனஸ் 20% தான் வரணும், ஆனா பிளஸ் 20% வருது. அதே மாதிரி தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15க்கு பிளான் பண்ணோம், 11 தான் நடந்திருக்கு. அப்ப 73.33%, அப்ப 26.66% வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னா பிளஸ்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 25,000 ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தோம். ப்ராஃபிட் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா இங்க நம்மளுக்கு கிளியரான விஷயம் நம்மளுக்கு இல்ல. கேஷ் இன் கேண்ட் 56,000, நம்ம பிளான் பண்ணது 25,000 இருக்கணும்ட்டு அங்க 56,000. இது ஆக்சுவலா வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துடும். இங்க நம்ம ப்ராஃபிட் இன்னும் போட்டு எடுக்கிறதுனால இங்க ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால வராது, அதை விட்டுருங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கான்செப்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் அதிகமான மைனஸ், எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சா தான் பிளஸ். ஆனா இன்கம் அதிகமான பிளஸ், இன்கம் குறைஞ்சிச்சுன்னா மைனஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் வந்துட்டு கிளியரான அப்டேட். இது வந்து பட்ஜெட்கான காலம், இது ஆக்சுவலா நடந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டோட வேரியன்ஸ் கான்செப்ட். இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல உங்களுக்கு தெளிவா நாங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்ச விஷயம், அப்டேட் பண்ணியாச்சு. இதுலயே சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ நம்ம கம்பெனிஸை வந்துட்டு இப்போ நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஆல்டர் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்றேன், அக்செப்ட் பண்ணியாச்சு. இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு தேவையான மாஸ்டர், அதாவது என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் வந்துட்டு எனேபிள் பண்ணணும்னு நினைச்சேன்னா கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், ஆல்ட் F1 வெறும் F11 ப்ரெஸ் பண்ணுங்க. F11 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்துடும். பாருங்க, நார்மலா நீங்க கம்பெனிஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கேட்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்ப நான் கொடுக்கல சார், இப்ப நான் கொடுக்கணும்னு பிளான் பண்றேன் அப்படின்னா இப்ப கொடுக்கறதுக்கான ஷார்ட்கட் கீ வெறும் F11 ஞாபகம் வச்சுக்கோங்க. F11 அப்படின்றது ஃபீச்சர்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? அதே இது F12 அப்படின்றது கான்ஃபிகரேஷனுக்கான ஷார்ட்கட் கீ. கேட்வே ஆஃப் டேலில வச்சு நீங்க F11 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஃபீச்சர்ஸ் ஸ்கிரீன் ஓபன் ஆயிடும். இப்ப பாருங்க, F11 நான் பிரஸ் பண்றேன், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு. இதுல இப்ப டபுள் கிளிக் பண்றேன், மோர் ஃபீச்சர்ஸ், ஆல் மோர் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்கிரீன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிளியரா ஓபன் ஆயிடும். இது ஒரு விஷயம். சரியா? இப்ப நான் இது ரெண்டுக்குமே நோ கொடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு தேவையில்லாத விஷயம். தேவைப்படுறப்ப நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப நான் எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்ப நான் உங்களுக்கு சினாரியோ எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்றேன்னா, இப்ப சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிரியேட் போங்க. கிரியேட்ல எப்படி பட்ஜெட் எப்படி ஓபன் பண்ணீங்களோ அதே மாதிரி சோ மோர்னு கொடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சினாரியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி சினாரியோவுக்குமே நீங்க எதை பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற பிளான்லாம் இருக்கு. அது வந்துட்டு நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கும்போது நல்லா பண்ணுங்க. இது வந்து பட்ஜெட்டை நீங்க 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க அடுத்து லெட்ஜர் வைஸ் பட்ஜெட் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சினாரியோவுக்கு போங்க. சினாரியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சினாரியோ அப்ப எங்க இருக்குன்னா அதுவுமே மாஸ்டர்ஸ்ல தான் இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சோ மோர்ல இருக்கு. சரியா? இப்ப சோ லெஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்ப என்ன இருக்குன்னா பட்ஜெட் மட்டும் முதல்ல வராம இருந்த பட்ஜெட் இப்ப வந்திருக்கு. ஏன்னா இப்ப நான் பட்ஜெட்டை இந்த கம்பெனிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யூஸ் பண்ணாத கம்பெனிஸை நான் ஓபன் பண்ணா பட்ஜெட் எனக்கு வராது. ரைட்டா? ஓகே, பாத்துக்கணும். ஓகே, இப்ப இதுல இருந்து வெளில வரதுக்கு நான் எஸ்கேப் கீயை பிரஸ் பண்றேன், எனக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். பட்ஜெட்ல வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் அப்படின்றப்ப நீங்க வந்துட்டு பட்ஜெட்னாலே கண்ட்ரோல் தான் அர்த்தம், நமக்கு தெரியும். அப்ப இருக்கிற செலவை குறைக்கிறது அப்படின்றத எல்லாருமே பேசுவோம். ஆனா பட்ஜெட் அப்படின்றது அப்படி கிடையாது. எதுக்கு வந்துட்டு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 14 வயசு 15 வயசு பையன் நம்ம வீட்டுல இருக்கான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு பையனும் இருக்கான். 3 வயசு பையனுக்கு ஒரு இட்லி தான் கொடுக்கணுன்றக்காக 14 வயசு 15 வயசு பையனுக்கும் ஒரு இட்லி கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 15 வயசு பையனுக்கு வந்துட்டு 5 இட்லி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக 2 பசங்க இருக்காங்க, 10 இட்லி நம்ம வந்துட்டு பாயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா அந்த பையன் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான், 4 இட்லி எக்ஸ்ட்ரா வேஸ்டா தான் போகும். அப்ப இந்த மாதிரி இல்லாம தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா கொடுத்து அந்த ரிசல்ட்டை கரெக்டா கெட் பண்றதுக்கு பேர் தான் பட்ஜெட் அப்படின்றது, தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் அப்படின்றது பட்ஜெட்ல ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கிளியரா அப்டேட் பண்ணி கொடுக்கும். பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரை டெட்டார்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கிரெடிட் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளவு கடன் நம்ம வாங்கலாம் அப்படின்றத நம்ம வந்துட்டு அந்த அதுவுமே கிரெடிட் தான். இப்ப நம்ம எவ்வளவு இன்னொருத்தர் கடனுக்கு எவ்வளவு கூட்ஸ் நம்ம கடன் கொடுக்கணும்னு பிளான் பண்றதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் சொன்னோம்னாலும் அது வெறும் கிரெடிட் லிமிட் தான். அதே மாதிரி நம்ம எவ்வளவு கடன் வாங்கணும்னு பிளான் பண்ணாலும் கிரெடிட் லிமிட் தான். ஆனா சண்டே டெட்டார்ஸ்க்கான விஷயத்தை மட்டும் நான் கிளியர் அப்டேட் பண்றேன். சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. பட் என்னன்னா அது வந்துட்டு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் அதிகமா கடன் கொடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான கடனுக்கு மேல ஒருத்தர் நம்ம கூட்ஸ் வாங்குறோம்னா நமக்கு தேவை இருந்தா தான் கூட்ஸ் வாங்குவோம். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பட் ஆனா ஒருத்தருக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை செக் பண்ணாம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு
50,000 தான் கொடுக்கணும்னு சொல்லி இப்ப இருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு மேல கொடுத்தானா அவர் திரும்ப கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதுக்கு மேல பிசினஸ் பண்ண தெரியாது. ஒருவேளை அவர் நம்பிக்கை அவர் வந்து 50,000க்குன்னா அவர் வந்துட்டு கரெக்டா நம்மளுக்கு கொடுத்துருவாரு. இல்ல அவரோட மார்டேஜ் அவர் ஏதாவது அதுக்கு பதில் ஏதாவது நம்மளுக்கு பண்ணிருக்கக்கூடிய விஷயம் 50,000க்குள்ளதான் இருக்கு அப்படின்னா அந்த 50,000க்குள்ள கொடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அவர்கிட்ட மேனேஜ் பண்ணி வாங்க முடியும்ன்றதுனால 50,000 பிளான் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி இடத்துல இப்ப நமக்கு 50,000 தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம லிமிட்டை செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கிரெடிட் லிமிட் செட்டிங் சொல்லி சொல்றாங்க. அப்ப செட் த கிரெடிட் லிமிட் எங்க சார் பண்ணணும் அப்படின்னா செட் த கிரெடிட் லிமிட் அந்த லெட்ஜரை கிரியேட் பண்ணும்போது பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளில வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா முதல் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே லெட்ஜரை ஆல்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அவரோட கிரெடிட் லிமிட்டை நம்ம வந்துட்டு இன்கேஸ் அவர் 50,000 கிரெடிட் லிமிட் வச்சிருக்கோம், நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ அடுத்து வந்து 1 lakh கேட்கிறாரு, 1 lakh யோசனை பண்றோம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு முதல் ஒரு 2-3 தடவை 50,000 கொடுத்து கேட்டா ஒரு கரெக்டான டீடைல்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு வரவு செலவு நடந்துருது, பினான்ஸ் நடந்துருது. அப்போ வந்துட்டு அவருக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 1 lakh கொடுக்கலாம் கேட்கிறாரு, 1 lakh கொடுக்கலாம்னு பிளான் பண்ணும்போது அவர் கிரெடிட் லிமிட்டை நம்ம ஆல்டர் பண்ணணும் இல்லையா? அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ண மாதிரியே லெட்ஜர் ஆல்ட்ரேஷன்ல போய் நம்ம மாத்திக்கலாம். அப்படி இல்ல மொத்தமாவே ஒரு ரேஸ் பார்க்கணும், ஒரு 10-15 சண்டே டெட்டார்ஸ்க்கு மொத்தமாவே எவ்வளவு கிரெடிட் லிமிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா மொத்தமா ஒரு கிரெடிட் லிமிட்டோட ஸ்கிரீனை மட்டும் ஓபன் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன். இது முதல்ல இந்த மொத்தமா ஓபன் பண்ணி பார்க்கிறது டேலியில இல்ல, இப்ப டேலி பிரைம்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கான புதுசா நீங்க தெரிஞ்சுக்கிறவங்களுக்கோ இல்ல இப்போ வந்து டேலியில நியூ அப்டேட்னு சொல்லி பார்க்க வந்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்துக்கங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு சண்டே டெட்டாரை ஓபன் பண்றேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 நான் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்றேன். மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஏற்கனவே கேட்கும் அப்படின்ற பாயிண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அங்க என்ன கேட்குதோ அதை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேல தேவைப்படுற இடங்கள்ல தேவையான விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா F8ல சேல்ஸ் என்ட்ரி ஒன்று போடுறேன். கடனுக்கான என்ட்ரி 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு அவருக்கு கேட்கிறாரு. எனக்கு தெரியும் நமக்கு 50,000 தான் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோன்றது தெரியாம 1 லட்சம் ரூபாய்க்கான பில்லை நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயம் கேட்குது, என்ன மாதிரி சொல்லுதுன்னா வார்னிங் சொல்லிடும். இந்த மாதிரி நீங்க அவர் 50,000 தான் அவருக்கு அதோட எக்ஸீட் ஆகுது, 1 லட்சம் ரூபாய்க்கு டெபிட் கேட்குது, முடியாது அப்படின்ற மாதிரி, முடியுமா முடியாதா நீங்க முயற்சி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது டீடைல்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கிளியராகவே கொடுத்துருக்கேன். அது கேட்கிற இடத்துல கேட்கிற விஷயங்களை கொடுத்துக்கலாம். கேட்கல அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு அங்க என்ன கேட்குதோ அது இங்க இருந்தா மட்டும் கொடுங்க, இல்லாட்டா கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம பேசிக்கா தான் பார்த்துட்டு இருக்கோம், அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. அப்ப நான் ஒரு லெட்ஜர் முதல்ல கிரியேட் பண்ணணும். டேலிக்குள்ள போயிட்டேன், கிரியேட்ல இப்ப நான் என்ன பண்றேன்னா லெட்ஜர்ஸ்குள்ள போயிட்டு லெட்ஜர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். நேம் வந்து சன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சன்ரே டெட்டார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சன்ரே டெட்டார்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சண்டே டெட்டார்ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க லிமிட் ஆப்ஷன் வருதா வரலையான்னு பார்க்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி அண்டர் குரூப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. மோர் டீடைல்ஸ்ல தான் நீங்க போகணும். இப்போ பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் நான் போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கிரெடிட் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை டபுள் கிளிக் பண்றேன். இன்கேஸ் நான் நேம் மட்டும் சன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டு அண்டர் குரூப் வந்து சண்டே டெட்டாரோ சண்டே கிரெடிட்டாரோ இல்லாத பட்சத்துல எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஏன்னா இது அண்டர் குரூப் சண்டே டெட்டார்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய விஷயம். ஓகேவா? கிரெடிட் லிமிட்ல போயிட்டு நான் என்ன ஃபிக்ஸ் பண்றேன்னா ஸ்பெசிஃபை த கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்றாங்க. 50,000 நான் கொடுக்குறேன். ஏதாவது ஓவர் ரைட் தி கிரெடிட் லிமிட் யூசிங் தி போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷனை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டோமா அப்படிலாம் கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், பிளாங்காவே விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரிஸ் எதுவுமே இல்லை. மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் கொடுத்துறேன். டிஃபால்ட்டா கிரெடிட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய்க்கு நான் கிரெடிட் லிமிட் கொடுத்தாலுமே 30 நாள் அவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிஃபால்ட்டா வைக்கிறேன்னா 30 நாள் நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல 30 நாளைக்கு மேல எப்ப வேணாலும் அவர் தரட்டும் அப்படின்னா பிளாங்கா விட்டுறலாம். சரியா? இப்ப நான் 30 நாள் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செக் யுவர் கிரெடிட் டேஸ் டியூரிங் தி வவுச்சர் என்ட்ரி. அந்த வவுச்சர் என்ட்ரில கிரெடிட் டேஸை நான் செக் பண்ணிக்கணுமா அப்படின்னா இப்போ 30 நாள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த தடவை 30 நாள் வருமா, 20 நாள் வருமா, 45 நாள் வருமானதை நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே பேசிக்காக தான் பழகிட்டு இருக்கோம். அதனால நோ கொடுத்து பழகிக்கோங்க. எஸ் கொடுத்து பாருங்க, நீங்களாவே ஃப்ரீயா போட்டு பார்க்கும்போது. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 50,000 கிரெடிட் லிமிட்ல நிக்கிற ஒருத்தர். இப்போ அவருக்கு என்ட்ரிஸ் போட போறேன். என்ட்ரிஸ் போடுறதுக்கு எங்க போகணும்னு உங்களுக்கே தெரியும். வவுச்சர்ஸ்குள்ள போயிடுறேன்.
வவுச்சர்ஸ்ல போயிட்டு அதுக்கான ஷார்ட்கட் கீ தேடுறேன். ஷார்ட்கட் கீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா F8 சேல்ஸ். அது சேல்ஸ்ல தான் எனக்கு நிக்குது. இப்போ டேட் வந்து நான் பாக்குறேன். டேட்டுமே 1/5 தான், பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி டேட் வந்து 1/5 தான் இருக்கு, போன என்ட்ரி போட்டது அது அப்படியே தான் இருக்கும். இப்போ சன் டெக்ஸ்டைல்ஸ் டிஆர்ல செலக்ட் பண்ணிடுறேன். டெலிவரி நோட்ல நான் எதுவுமே கொடுக்கல. சன் டெக்ஸ்டைல்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அட்ரஸ் கொடுத்திருந்த அட்ரஸ் வந்திருக்கும், கொடுக்கலன்னா வராது. 50,000 அப்படின்றது நம்ம லிமிட் செட் பண்ணது. இப்போ அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது 1 லேக்குக்கான பணம். 1 லேக் அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ் கேட்குது. நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன கொடுக்க சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 001 கொடுக்க சொல்லியிருக்கோம். 001 30 டேஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா வந்துருச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். 20 நாள் அப்படின்னு மாத்திக்கலாம். ஆனா இங்க 30 நாள் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க, 30 நாள் கொடுத்துறேன். அதுக்கு இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் சொன்னேன், தேவையான இடத்துல தேவையான டேட்டாவை கொடுக்கணும். நீங்க டேட் 30 நாள் கொடுத்தாலும் 31 மே வரும். 31 மே நீங்க கொடுத்தீங்கனாலுமே அங்க என்ன வரும், 30 டேஸ் கீழே வரும். அவ்வளவுதான். இப்ப சிஆர்ல சேல்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் கிடையாது, பிளாங்கா விட்டு என்டர் பண்ணிடுங்க. இப்போ நரேஷன் முடிச்சுட்டு அக்செப்ட் போகணும். ஆனா அக்செப்ட் போகாது. என்ன கேட்கும்னா கிரெடிட் லிமிட் ஆஃப் சன் இவ்வளவுதான், இப்ப கரண்ட்லி இவ்வளவு இருக்கு, எரர்ஸ் அப்படின்னு சொல்லி வார்னிங் காமிக்குது. ஆக்சுவலா வார்னிங் இது எரர் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து டோட்டலா எரர், இந்த என்ட்ரியை போடவே முடியாதுன்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா பிளாங்க்ல ஒரு என்டர் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சன் டெக்ஸ்டைல்ஸோட டீடைல்ஸ்ல நான் செக் பண்ணணும். நான் 1 லட்ச ரூபா மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சன் டெக்ஸ்டைல்ஸை நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வவுச்சரை, அந்த லெஜரை நான் வந்துட்டு ஆல்டர் பண்ணணும். அப்ப ஆல்டர்ல போயிட்டு லெஜர்ல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சன் டெக்ஸ்டைல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவரோட மோர் டீடைல்ஸ்ல போய் இந்த இதுல மோர் டீடைல்ஸ் போயிட்டு அவரோட கிரெடிட் லிமிட்டை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவரோட கிரெடிட் லிமிட்டை 1 லேக் அப்படின்ற மாதிரி மாத்திட்டு 1 லேக் அப்படின்ற மாதிரி மாத்திட்டு என்டர் கொடுத்துட்டு என்டர் பண்ணி முடிச்சிடறேன். அப்படி என்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ இது இந்த ஸ்கிரீனுக்கும் நம்ம என்டர் பண்ணி முடிச்சிருவோம். அதான் அந்த ஸ்கிரீன் என்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு தடவை மட்டும் கொடுங்க. திரும்ப கொடுத்தீங்கன்னா ஆல்டர் ஸ்கிரீன் திரும்ப ஓப்பன் ஆகிட்டே வரும். அப்படியே அது அக்செப்ட் கொடுத்த உடனே வெளில அப்படியே விட்டுருங்க. விறுவிறுன்னு என்டர் பண்ணாதீங்க, திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கேட்வே ஆஃப் டாலியில் திரும்ப வவுச்சர்ஸ்குள்ள போகிறேன். இப்போயுமே அதே சேம் தேதி தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக போட்ட தேதி தான் திரும்பவும் இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் F2 ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ F2 ப்ரெஸ் பண்ணுறேன், 25 வருது. உங்களுக்கே தெரியும் 15 இருந்தால் அதுக்கு அடுத்த டேட் தான் F2 ப்ரெஸ் பண்ணும்போது வரும். இப்போ எனக்கு 25 தேவையில்லை, எஸ்கேப் பண்ணி நான் 15 வச்சுக்கிறேன். ஓகே, டிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா சன் டெக்ஸ்டைல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இதில் ரிசிப்ட் டெலிவரி நோட் எதுவுமே கொடுக்காதீங்க. சன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி கிளியரா கொடுத்துறேன். இப்போ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நியூ ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கே தெரியும் 001 30 டேஸ் அப்படின்ற இடத்துல 30 டேஸ் கொடுத்தா 31 மேன்னு சொல்லி வரும். 31 மேன் கொடுத்தீங்கன்னா கீழே 30 டேஸ் வரும். சரியா, டேஸும் இருக்கும், டேட்டும் இருக்கும், கிரெடிட் டேட்டும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஆர்ல சேல்ஸ் நேம் ஆஃப் த ஐட்டம் கிடையாது, பிளாங்கா விட்டுறேன். இப்போ என்டர் பண்றேன். அக்செப்ட் டேட்டா வந்துருச்சு பாருங்க, வார்னிங் வரல பாருங்க, எரர் வரல பாத்தீங்கன்னா. இப்ப எஸ் கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப ஏன்னா 1 லட்ச ரூபா வந்துட்டு சன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கிரெடிட் லிமிட்டை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி ஆல்டர் பண்ணி அதை அதிகமான கிரெடிட் லிமிட் எப்படி மாத்திக்கிறது, இல்லைன்னா இன்னும் கிரெடிட் லிமிட்டை குறைப்போம், இல்லையோ இவங்க 50,000 சரிப்பட்டு வர மாட்டாங்க, இன்னும் 30,000 கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் லிமிட் குறைப்போம். அப்ப அதுக்கு மேல அவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளே மறந்துட்டு பில் போட நினைச்சாலும் பில் போட முடியாது. இதே இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சினாரியோ எனக்கு வெளிலே வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட்டுக்கு இதே மாதிரி தான் நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல சோ மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ மோர்ல போனோம்னா இங்க கிரெடிட் லிமிட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கிரெடிட் லிமிட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 3 விதமா கேட்கும். பிரான்ச்சுக்கு, பிரான்ச் அண்ட் டிவிஷன்ஸ், நம்மளோட ஓன் பிரான்ச் ஓன் டிவிஷன்ஸ்க்கே நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நாங்க டெய்லி கொடுக்கணும்னு சொல்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள மட்டும் தான் நம்ம கொடுத்து வாங்க முடியும். அப்ப அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கும் பண்ணலாம், சண்டே டெட்டார்ஸ்க்கும் பண்ணலாம். சண்டே டெட்டார்ஸ்க்கு பார்த்துட்டோம், சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஏதாவது குரூப்ஸுக்கு நீங்க பண்ண நினைச்சாலும் கிரியேட்னு சொல்லி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சண்டே டெட்டார்ஸ்க்கு நான் வந்துட்டு
இங்க பாருங்க ஆல்ரெடி சன் டெக்ஸ்டைல்ஸ் இவ்வளவுன்னு சொல்லி இருக்கு. இதே மாதிரி வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேருமே வரிசையா வந்து நிற்கும். அப்படியே ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட் எவ்வளவுன்றதை மாத்தி மாத்தி நம்ம கொடுக்கலாம். இது வந்து டேலி URB9ல இல்ல, டேலி பிரைம்ல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க போட்டு அழகா பண்ண பாருங்க. ஓகே ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரெடிட் லிமிட்ல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதுல நான் வந்துட்டு ஃப்ளோல உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணேன். அந்த கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஜர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பட்ஜெட்ஸை வந்துட்டு குரூப் வைஸ் பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸை ரொம்ப கிளியரா போட்டேன். அந்த டேட்ல 1/5 அப்படின்ற டேட்ல போட்டேன். ரிப்போர்ட்ஸ் போய் ட்ரையல் பேலன்ஸ்ல போயிட்டு பட்ஜெட் வேரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா F10 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை கொடுத்து அதை கிளிக் பண்ணேன், இல்லைன்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு பட்ஜெட் வேரியன்ஸ் வந்துச்சு. அப்ப பீரியடை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கிட்டேன். 1/5/2020 இருந்து 31/5/2010 அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டு அந்த பீரியடுக்கு நான் ஓபன் பண்ணாதான் அதோட கரெக்டான பட்ஜெட் வேல்யூ முதல் காலமாகவும், ரெண்டாவது வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ, மூணாவது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸான பட்ஜெட் வேரியன்ஸோட வேல்யூ எல்லாமே வந்திருந்தது. பெர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமான பிளஸ்லையும், எக்ஸ்பென்சஸ் அதிகமான மைனஸ்லையும், எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருந்தா பிளஸ்லையும் இருந்துச்சு. இன்கம் அதிகமானா வந்துட்டு பிளஸ், இன்கம் குறைஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா மைனஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எங்களுக்கு அப்டேட்டா புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது, சண்டே டெப்டார்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்றத செட் கிரெடிட் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன்ல வச்சு பண்ணோம். அதை எப்படி ஆல்டர் பண்றதுன்றத மாதிரி பார்த்தோம். அதே இது மொத்தமா ஒரு செட் ஆஃப் சண்டே டெப்டார்ஸ்க்கு மொத்தமா மாற்றக்கூடிய கான்செப்ட் எப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ ரொம்ப கிளியரா வந்துட்டு ஒரு பட்ஜெட்டோட விஷயத்த பார்த்துருக்கோம். இதே பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கிரியேட்டா ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஜிஎஸ்டியோட டீடைல்ஸ் கேட்கும். அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்மெண்டா இருக்கும். அதனால டெஃபினட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ட் F1 பிரஸ் பண்றேன். ஏன்னா ஆல்ட் F1 உங்களுக்கே தெரியும் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு. கம்பெனி கிரியேட் பண்ண அக்செப்ட் கொடுத்த உடனே இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல ஜிஎஸ்டிக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, நோ கொடுத்து பழகிக்கங்க. நோ கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டா வந்து அப்டேட் ஆயிடும். சரியா? இதோட வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த செஷன் இதோட க்ளோஸ் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.